வணக்கம். பொய் பேசி ஆட்சிக்கு வந்த விஜய் சார் அவர்களே, பொய் எத்தனை நாளைக்கு பேசிக் கொண்டிருப்பீர்கள்? பொய் என்றுமே நிலைத்திருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் அது வீழ்ந்துவிடும். இப்போது நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் உள்ள ஊழியர்களை நியமிப்பதற்காக ஜாதி, மதம் எதுவும் பார்க்கக்கூடாது என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் ஜாதி, மதம் பார்க்காமலா உங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் ஏன் திருச்சியிலே போய் நின்றீர்கள்? பெரம்பலூர் ஏன் நின்றீர்கள்? சென்னையில் இருக்கின்ற ரமேஷ் கொண்டு போய் ஸ்ரீநகரத்தில் நிறுத்தீர்கள். ஏன்? ஜாதி பார்த்து. அதேமாரி மயிலாப்பூர் நிறுத்தி உள்ள உங்கள் வேட்பாளர் எம்எல்ஏ அவர் என்ன ஜாதி? ஏன் அங்கே நிறுத்தினீர்கள்? அப்போ ஜாதி பார்த்து, மதம் பார்த்து கூடாதென்று தேர்தலுக்கு முன்பு கூறினீர்கள். ஆனால் இப்போது தேர்தல் முடிந்த பிற்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடு. இந்த பொய்யை எத்தனை நாளைக்கு ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள்? பொய் என்றைக்குமே நிலைச்சி நிற்காது. விஜய் சார் அவர்களே, பொய்யே பேசாமல் உண்மையை பேசாமல் நீண்ட நாள் இருக்கலாம். ஆனால் பொய் பரப்பதை பரப்பி நீங்கள் ஆட்சி செய்யவே முடியாது. சென்ற திமுக ஆட்சியிலே ஸ்டாலின் சார் ஏன் இந்த இதுக்கு நீங்கள் பதிலே பேச போன் வேலை செய்யவில்லையா என்று கூறினீர்கள். ஆனால் இப்போது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்டு 3 நாட்கள் சென்று இப்போ போன் செய்கிறீர்கள். ஏன் 2 நாள் உங்கள் போன் வேலை செய்யவில்லையா? அப்போ தெரியவில்லையா உங்களுக்கு? இப்போதுமே புதுசாக கண்டுபிடிச்ச மாரி 3 நாள் சென்று செய்கிறீங்க. மேலும் உங்கள் மத்தியில் ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் ஜாதி பார்க்காமல் நாங்கள் வேட்பாளரை மந்திரியாக நியமித்திருக்கிறோம் என்று. அப்போ வேட்புமனுக்களை ஜாதி இல்லையா? இதுதான் உண்மையான இதுவா? பொய் எத்தனை நாள் நீங்கள் மாட்ட சொல்லினே இருப்பீங்க. மேலும் இப்போ அமைச்சரவையிலே உதவியாளர்களாக உளவுத்துறை மூலமாக சரிபார்த்தா வைக்கப்படுறீங்களே, வேட்பாளர் போடும்போது ஏன் அதை சரிபார்க்கல? நிதி அமைச்சராக போட்டீங்களா ஒருத்தரை? அவரை பற்றி நீங்கள் உளவுத்துறை மூலம் விசாரிச்சிங்களா? விசாரிக்காமல் வேட்பாளர் நிறுத்தி அவருக்கு மந்திரி பதவியாக கொடுக்கும்போது உளவுத்துறை மூலம் அவரை பற்றி விசாரிச்சிங்களா? இது போன்ற ஆண்கள் அவர்களை போய்ட்டு நியமித்திருக்கிறீர்கள். மேலும் உங்களுக்கு சுற்றுலாத்துறைக்கும் சமூக சூழ்நிலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் மந்திரி ஆக்கிறீர்கள். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் நாடு உருப்படுமா? சுற்றுலாத்துறை என்றால் என்ன, சுற்றுச்சூழல் என்ன அப்படின்னு தெரியாதவங்க ஒரு மந்திரி. ஒரு பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பெண் படுகொலை செய்யப்பட்டதற்கு சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னு ஒன்று நடந்தது, அப்பா இரவு 12 மணிக்கு லபோன்னு கத்துறாங்களே, அது தெரியலையா? இப்போ இந்த சிறுமியை படுகொலைச்சதுக்கு கூட சிரிச்சுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அடித்தா அது வலி, மற்றவங்களுக்கு அடித்தா அது வலி கிடையாது. அது என்ன தக்காளி சட்னி? அது எத்தனை நாள் தான் நீங்கள் ஏமாற்றுவீங்க மக்களை முட்டாளன்னு நினச்சிக்கின்னு இருக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாக்க உங்களை வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும். உண்மையை பேசுங்க, உண்மையை நிலைமைங்க. யார் ஒரு கட்சிக்காரன் போய் ஆஃபீஸில் போய் சர்வே பண்ண முடியும்? ரமேஷ் சொல்கிறாரு, கோயில் வாசப்பள்ளி நின்று ஒவ்வொரு இதில் போய் பிரசாதத்தை செக் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. அப்போ அரசு அதிகாரிகள் தேவையில்லையே? அப்போ நீங்களே உங்கள் ஆளுங்களை வச்சுக்கின்னு செய்யலாமே. எதுக்கு இந்த வீண் பதட்டம்? ஆட்சி செய்கிறோம், உண்மையாக செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க. நீங்கள் வந்தாலும் இளைஞர் வந்தால் நாங்கள் வரவேற்கணும். ஆனால் இதுக்காக ஒரு ட்ராமா போட்டுக்கணும், டூப்பு பேசிக்கின்னு நடத்தாதீங்க. அது என்றைக்குமே நிலைக்காது. உண்மையாக உங்கள் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உண்மை பேச கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.